கிட்டத்தட்டதாக 185 பாடல்கள் உள்ளன. 150வது பாடல்கள் சங்கீத புத்தகத்தில் உள்ளன மற்றும் 35ஆம் பாடல்கள் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ளனர். மீதி உள்ளவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரை. நாங்கள் குட்வே கிளாஸில் இருந்து ஒவ்வொரும் ஒரு பாடலை மனப்பாட வசனமாக கூற இருக்கிறோம். தெபோராலும் பாராக்கின் பாடல். அந்நாளிலேயே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது: தெபோராலாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நூதன தேவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்போது யுத்தம் வாசல் வரை வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேர்களுக்குள் ஈட்டியும் கேடகமும் காணப்பட்டதுண்டோ? விழி விழி வெபோராலே விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையடிக்கப்பட்டவர்களை சிறையாக்க கொண்டு போ. மீதி இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்கள் ஆளுகை செய்தார்கள். கர்த்தர் உனக்கு பராபராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்தார். அன்னாளின் பாடல். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-5 முறை. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தரில் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தரில் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞன் மேல் என் வாய் திறந்திருக்கின்றது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தரை போல் ஒரு பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மையிலேயே வேறு ஒருவரும் இல்லை, என் தேவனைப் போல் ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டின்மையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மில்லடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலச்சடையப்பட்டாள். ஆமென். பாடின புதிய பாடல். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10. தேவரீர் புஸ்தகங்களை வாங்கவும் அதன் சமுத்திரங்களை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். சகல ஜாதிகளிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் நீர் தேவனுக்கென்று இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டு மீட்டு கொண்டு நாங்கள் ராஜாக்களாலும் ராஜாக்களுவாவும் இந்த பூமியிலே அரசாளப்படுவோம் என்று புதிய பாடலை பாடினார்கள். லூக்கா 1-46-50 வரை. மரியாளின் பாடல். அப்பொழுது மரியாள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, என் ஆத்துமா என் தேவனை மகிமைப்படுத்துகிறது. வல்லமையுடைய அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். எலிசபெத்தின் பாடல். லூக்கா 1:41-42-45. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே உனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்றாள். உபாகமும் 31:1-4 வரை. மோசேயின் பாடல். வானங்களை செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணவர், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் கண்மலை, அவர் கீரியை செம்மையுமானவர், அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கொடி இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இஸ்ரவேலர்களின் பாடல். என்னாகமும் 21:16-18 முடிய. அங்கேருந்து பேயூருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வர செய்து, கர்த்தர் மோசேக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்ற சொன்ன ஊற்றிருக்கும் இடம் அதுதான். அப்போது இஸ்ரவேலர்கள் பாடின பாட்டாவது: ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். நியாயப்பிரமாணத்தின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள், ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதத்தை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். சகரியாவின் பாடல். லூக்கா 1:67-72 வரை. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு இட்ட இரக்கங்களை எல்லாம் செய்வதற்கும் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் இன்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக
பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றினார். யோனத்தானுக்காக தாவீது பாடிய புலம்பலின் பாடல் 2 சாமுவேல் 1:17-23 27 முடிய. தாவீது அவன் பேரிலும் தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போகவில்லை. கழுகை பார்க்கலும் வேகமாகவும் சிங்கத்தை பார்க்கலும் பலம் உள்ளவர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்காக இரத்தம் பாரம் சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன்னாபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புறங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. யோனத்தானே, உயர்ந்த ஸ்தலத்தில் வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாக யோனத்தானே, உனக்காக வியாடுகொள்ளப்படுகிறேனே. நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்ரீயின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாயிருந்தது. போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினார். மோசேயும் மிரியாமும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. யாத்திராகமம் 15:1-5. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையில் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். அவர் என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். அவன் பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். ஆபகூக் 3:17-19 முடிய. அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழங்கள் உண்டாக போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் நற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் உண்டாகாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்துகிறார். நேங்கினோத் என்னும் வாக்கியத்தாலே வாசிக்க ராகத்தலனுக்கு ஒப்புக்கப்பட்டது.